கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அல்லது நம்பிக்கையின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் மாமிசமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கடைசி நாட்களில் நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிற போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்காட்சியை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில் ஒரு கனவோடு வாழ்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கனவோடு வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் ஜூனியர் என்பவர். அதற்காக அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் கொடுத்த விலை அல்லது ரொம்ப ரொம்ப மிகவும் விலை மதிக்க முடியாதது என்ன அப்படின்னு சொன்னால், உயிரையும் என்ன செய்யுமா பலி கொடுத்து அதை நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் அதுவரை காணப்பட்ட இன வேறுபாடு என்ற ஒரு காரியத்தில் வந்து என்ன செஞ்சார், அவர் அதற்காக என்ன செஞ்சார், ரொம்ப முக்கியமாக அவர் போராட்டம் நடத்தி அது என்ன செஞ்சார், அவர் காலத்திற்கு அப்புறம் அது என்னது அப்படியே மறைய ஆரம்பித்தது. இன வேறுபாடை தவிர்ப்பதற்கு என்ன செஞ்சார், அவர் கண்ட ஒரு எதிர்கால சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், அதை போக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தன்னுடைய உயிரை கூட அவர் என்ன செஞ்சார், பெரிதாக எண்ணலை. நீங்கள் சில வேளைகளில் நம்முடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு அதற்கு விலை கொடுப்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற காலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோவேல் புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது மேசியாவின் நாட்களை பார்க்கணும் குறித்தும் ஆவியானவர் எப்படி ஈவாக கொடுக்கப்பட்டார். ஆண்டு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், பரமேறி போகிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சார், நல்ல சீஷர்களை அவர் உருவாக்கி அவர் சொன்னால், நீங்கள் போய் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்களை என்ன செய்யல, அவர் தனியாக வரல. அவர் நான் போய் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், ஆவியானவர்கள் இடத்துல என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அனுப்புனார். ஆவியானவர்கள் அனுப்பும் பொழுது என்ன செய்கிறாரு, ஆவியானவர்களை சகல சத்தியத்திலும் அவர்களை நடத்துகிறாங்க. எப்படி சீஷர்கள் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை அவரை கற்றுக்கொண்டு அதை அநேகருக்கு சொல்வதற்கு போகி அவங்க முற்படும் பொழுது ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரிடத்துல வேண்டி ஜெபித்து ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேதுரு ஒரே நாள் 3000 பேருக்கு என்ன செய்கிறாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அவளுக்கு காண்பித்த வழி, அவள் கண்ட தரிசனம், அவர்கள் என்னது, எப்படியாவது சத்தியத்தை நாங்கள் எங்கே சொன்னாலும் போய் செய்கிறோம், அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எப்படி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பண்ணாரோ அதே போல் ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, விடாமுயற்சியாக ஆவியானவர் ஒத்தாசையோடு காரியங்களை செய்தாங்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் போய் சகல மக்களுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும்னு சொல்லி. அதே அறிவிப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. நாமும் ஆண்டவருடைய அன்பை குறித்து அநேகருக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லுகிற பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி அவர்களுக்கு ஆவியானோட வழிநடத்துச்சோ அதே போல தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, நம்மையும் என்ன செய்வார், சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஏன்னு சொன்னால், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆவியானவர் பாவிகளின் உள்ளங்களில் கிரியை செய்து அவர்களை என்ன செய்வாரா, உணர்வடைய செய்வார். அப்போ எப்படி உணர்வடைய செய்வார் அப்படின்னா, நீங்கள் போய் அவங்களுக்கு சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியானவர்களோடு கூட பேசுவாங்க. ஒருவேளை நம்ம பெரிய பிரசங்கியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய நண்பர்களிடத்துல என்ன செய்யலாம், இப்படி ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து அநேக பாடுகளை பட்டது, சிலுவை மரணத்தை குறித்து அவளோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் உயிரற்ற தெய்வங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் நம்ம வணங்குற தெய்வம் உயிருள்ள தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்தவர்,
ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமில்லை, பரலோகம் சென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் வாசஸ்தலங்களை என்ன செய்றாரு, உண்டாக்குகிறார். அது மாத்திரம் இல்ல, திரும்பியும் வரப்போறேன், நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன்னு சொல்றேன். இப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை குறித்து நாம் ஏன் சொல்லாம இன்னும் மௌனமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்னன்னு சொன்னா, மாம்சம் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எல்லார் மேலும் தேவனுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும், அந்த ஆவியை பெற்று நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை குறித்து, நீங்கள் இலவசமாக பெற்ற அந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களோடு கூட நாம பகிர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுமுறை நாட்கள், பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை நாட்கள் இருக்கும், வேதாம பள்ளிகள் நடக்கும். இப்போ அங்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யலாம், முடிந்த ஒரு சில உதவிகளை செய்து அந்த நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்யலாம், மிகவும் என்ன செய்யலாம், உற்சாகப்படுத்தி அநேகருக்கு தேவனுடைய அன்பை. சிறு பிள்ளைகிட்ட சொன்னால் அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில காரியங்களை நாம செய்வதற்கு இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்ல, உங்கள் குமாரரும் ஒரு குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வருங்காலத்தை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவருக்காக நிற்பதற்கும் உறுதியாக சாட்சியாக நிற்பதற்கும் பலப்படுத்தி கொள்கிற மாதமாக நம்ம இருக்கோம். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகளைத்தான் இன்று வேதகம் பல மொழிகளில் என்ன செய்யுது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னார், அந்த வசனம் தான் என்னது, இன்னைக்கு அநேக மொழிகள்ல இந்த வேதகம் இருக்கிறது. அதனால ஜாதி அல்லது மதம் அல்லது மொழி இதற்கு அப்பாற்பட்ட உண்மை உள்ள உயிருள்ள தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்றத எந்த சந்தேகம் இல்லாமல் அநேகருக்கு நம்ம என்ன செய்யணுமா, அதை சொல்லணும். ஏன்னா அதுக்கு சொல்வதற்கு மொழி தேவையில்லை. அன்பான தேவன் நமக்கு செய்த காரியங்களை மற்றவர்கள் நம்ம பகிர்ந்து கொண்டு அநேகர் என்ன செய்யலாமா, நம்ம தேவனுடைய அன்பில வரவழைக்க முடியும். அவர் நமக்காக கொடுத்த இந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்படைத்து அவருடைய பாதத்துல நம்ம ஒப்படைப்போம். அவனிடத்துல ஜெபிப்போம். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்ட நாங்கள் மௌனமாய் இராதபடிக்கு நாங்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா, செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்று அநேகருக்கு உம்முடைய அன்பை அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க நீங்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஊழிய வரத்தையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமான்னு பாட்டில் இருக்கிறோம் சாமி. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தப்பிதங்களையும் மன்னித்து உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக விசுவாசத்தில் பலனுள்ள பிள்ளைகளாகவும் இருக்க எங்களை நீ வழி நடத்துங்க. நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள், எங்களுடைய போக்கு, எங்களுடைய வரத்து எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழி நடத்தும் சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து வருகிற, உம்மோடு கூட சேர்ந்து வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கையில எங்களுக்கும் ஒரு பங்கு தர வேண்டுமா இயேசுவின் பாதத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.